ஜனநாயகன் திரைப்படத்தை திட்டமிட்டபடி வெளியேறுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் பல்வேறு சவால்கள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்திலே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீதிபதிகளுக்கு முன்பாக தங்களுடைய வாதத்தின் மூலமாக இந்த படத்தை எவ்வளவு முதலீட்டில் எடுத்திருக்கின்றோம் என்பது உள்ளிட்ட விவரத்தை எல்லாம் சொல்லி வருகின்றார்கள். சுமார் 500 கோடி முதலீடு செய்து 500 கோடியிலே இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். குறித்த தேதியிலே படம் வெளியிடப்படவில்லை என்றால் 500 கோடி முதலீடு செய்து எடுக்கப்பட்ட இந்த படம் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் தங்களுக்கு நிவாரணம் வேண்டி நீதிபதிக்கு முன்பாக கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள். புகார் அளித்ததே குழுவினுடைய உறுப்பினர்களில் ஒருவர்தான் என்பது இன்றுதான் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிய வந்ததாகவும், புகார் அளித்தவர் குறித்து இன்று வரை தெரியாமல் இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். அதாவது தணிக்கை குழுவில் இருக்கக்கூடியவர் தான் படத்திற்கு எதிராகவே புகார் அளித்திருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கினுடைய தீர்ப்பு நாளைய தினத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. நாளைய தினத்திற்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கின்றார்கள். விதிகளில் உள்ள ஒவ்வொன்றும் சென்சார் போர்டு அதிகாரிகள் மீறி இருக்கின்றார்கள் என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லியிருந்தார்கள். தணிக்கை அதிகாரிகள் சட்ட விதிகளை காற்றில் பறக்க விட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். சென்சார் போர்டு தன்னுடைய முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது என்றும், பெரும்பான்மை உறுப்பினர்கள் படத்துக்கு சான்று வழங்க பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டும்தான் மறு ஆய்வு செய்ய முடியும். ஒரு உறுப்பினர் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவை செல்லாது என்று கூற முடியும் என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகராக விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழை விரைந்து வழங்க கோரிய வழக்கினுடைய தீர்ப்பு நாளைய தினத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு பக்கமும் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லுகின்றது என்றால், 500 கோடி ரூபாய் முதலீடு செய்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கின்றோம். பொங்கலை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். எனவே உரிய தேதியில் இதை வெளியிடாவிட்டால் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். சென்சார் குழுவில் இருக்கக்கூடிய 5 பேரில் ஒரு உறுப்பினர் தான் எங்களுக்கு எதிராக புகார் அளித்திருக்கின்றார். பெரும்பான்மை உறுப்பினர்கள் சான்றிதழ் கொடுக்க தயாராகிவிட்ட நிலையிலே ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படி சான்றிதழ் கொடுக்க கூடாது என்று சொல்ல முடியும் என்கின்ற கேள்வியினையும் முன்வைத்திருக்கின்றார்கள். தணிக்கை அதிகாரிகளில் ஒரு சிலர் சட்ட விதிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக இந்த தணிக்கை சான்றிதழை வழங்காமல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உரிய முறையிலே அனைத்து பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இதுவெல்லாம் எவ்வாறு தெரிவிக்கப்படும் என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் சென்சார் போர்டு தரப்பிலும் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதன்படி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு எல்லாவற்றையும் நாங்கள் கூற முடியாது என்று சென்சார் போர்டான அந்த தணிக்கை குழு சொல்லுகின்றது. 5இல் 4 உறுப்பினர்கள் படத்திற்கு சான்றிதழ் வழங்க பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். பெரும்பான்மை முடிவாக இருக்கும்போது ஒரு உறுப்பினர் மட்டும் ஆட்சேபனை தெரிவிக்கின்றார் என்னால் அந்த படத்தை ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த முடிவை பரிசீலனை செய்யும் கூடாது என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தணிக்கை குழுவிலே 5 உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுடைய பரிந்துரைகளை பதிவு செய்திருந்தனர். அந்த குழுவின் ஒரு உறுப்பினர் எவ்வாறு புகார் அனுப்ப முடியும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பரசுராமன் அந்த கேள்வியினை முன்வைத்திருந்தார். தணிக்கை வாரியத்தினுடைய டைம் லைனை பின்பற்றிதான் ஆக வேண்டும் என்பதை நீதிபதி PT ஆஷா அவர்களும் தெரிவிக்கின்றார். வழக்கமாக ஒரு வாரத்திலே சான்றிதழை வாங்கி விடுவோம், ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மட்டும் ஏன் இத்தனை இழுத்தடிப்பு என்கின்ற ஒரு கேள்வியினை நீதிமன்றத்தின் மூலமாக தணிக்கை வாரியத்தை நோக்கி முன்வைத்திருக்கின்றது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம். சென்சார் போர்டினுடைய விதிகளை விலக்கி பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். திருத்த உரிமை மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம், அந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு ரத்து செய்துவிட்டது. உச்ச நீதிமன்றமும் அதை உறுதி செய்திருக்கின்றது என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லி நீதிமன்றம் கூட தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாளை மறுநாள் படம் திரைக்கு வரும் என்று கூறி சென்சார் சான்று கேட்க முடியாது என்பதை தணிக்கை வாரியம் சொல்லுகின்றார்கள். அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்கின்றது, எனவே எங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வேண்டும் என்றெல்லாம் யாரும் நிவாரணம் கேட்க முடியாது என்று தணிக்கை குழு சார்பில் சொல்லுகின்றார்கள். அதே நேரம் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்து எடுக்கப்பட்ட படம் குறித்த தேதியிலே படத்தை வெளியிடவில்லை என்றால் பெரிய இழப்பு ஏற்படும். புகார் அளித்தவர் என்பவரே அந்த தணிக்கை குழுவில் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக இருக்கக்கூடிய 5 நபர்களில் ஒருவர் தான் புகார் அளித்திருக்கின்றார். புகார் அளித்தது யார் என்பது எங்களுக்கு இங்குதான் தெரிய வந்தது என்பதை எல்லாம் நீதிமன்றத்திலே இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே நேற்று ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக நீதிமன்றத்தில் நீண்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இன்றும் கூட 2 தரப்பிலும் தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர்களும் ஆஜராகி இருந்தார்கள். தணிக்கை குழு சார்பில் வாதத்தை முன்வைத்தார்கள். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். புகார் என்பது
சில மதத்தை புண்படுத்தக்கூடிய வகையிலான அம்சங்கள் படத்தில் இருக்கின்றன என்பது புகார் இருக்கின்றது. அந்த புகாரை தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் குற்றம் சுமத்துகின்றது. தணிக்கை குழுவிலே 5 பேர் இருக்கின்றார்கள். அதில் 4 பேர் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு தயாராகி விட்டார்கள். ஒரே ஒருவர் மட்டும்தான் தணிக்கை சான்றிதழ் வழங்க முடியாது என்று சொல்லுகின்றார். எனவே பெரும்பான்மை முடிவின் அடிப்படையிலே உடனடியாக தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்பது தயாரிப்பு நிறுவனத்தினுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் ஒருவர் எதிர்த்தாலும் அந்த எதிர்ப்பையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொன்னார்கள். அதன்படி அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த தணிக்கை வாரியத்துக்குரிய அதிகாரங்களையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் சொன்னார்கள். 500 கோடி ரூபாய் முதலீடு போட்டு படம் எடுத்திருக்கின்றோம், நாளை மறுநாள் வெளியிட்டு ஆக வேண்டும். அப்படியானால் அந்த பொங்கலுக்கு முந்தைய பார்வையாளர்களை பெற்று ரசிகர்கள் வரவின் மூலமாக அந்த போட்ட பணத்தை எடுக்க முடியும், லாபம் பார்க்க முடியும் என்ற ஒரு கருத்தை, வழக்கமான அந்த திரைப்படம் என்பது லாபம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் திரையிடப்படுகின்றன என்பதையெல்லாம் நீதிமன்றத்திலே படத்தினுடைய தயாரிப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் இன்னும் 2 நாள் தான் வெளியீட்டு தேதிக்கு இருக்கின்றது என்று சொல்லி எல்லாம் யாரும் தணிக்கை சான்றிதழ் கேட்க முடியாது என்ற ஒரு கருத்தை தணிக்கை வாரியம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே 2 தரப்பு வாதங்களும் நிறைவுற்று விட்டது. நாளைய தினத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் வாதங்களை முழுவதுமாக எழுத்துப்பூர்வமாகவும் தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாதத்தை பொறுத்தவரை 2 பக்கமும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் மட்டும்தான் சான்று வழங்கக்கூடாது என்ற ஒரு முடிவோடு இருக்கின்றார். எனவே 4 உறுப்பினர்கள் படத்திற்கு சான்று வழங்க பரிந்துரைத்திருக்கின்றார்கள். ஒரு உறுப்பினருடைய ஆட்சேபத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஏற்கனவே அந்த 4 உறுப்பினர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதமாக முன்வைத்திருக்கின்றார்கள். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான இந்த தணிக்கை சான்று வழக்கானது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றும் விசாரணை நடைபெற்றது, இன்றும் விசாரணை நடைபெற்றிருக்கின்றது. எழுத்துப்பூர்வமாகவும் வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திலே நேரடியாகவும் தங்களுடைய வாதத்தை வழக்கறிஞர்கள் மூலமாக படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும் முன்வைத்திருக்கின்றது. தீர்ப்பு நாளைய தினம் என்று நீதிபதிகள் தெரிவித்து விட்டார். ஆனால் வாதங்கள் இன்றே நிறைவு செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையினால் வாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தீர்ப்பு நாளைய தினம் என்றாலும் வாதங்களை இன்னும் நிறைவு செய்யவில்லை. 2 தரப்பு வழக்கறிஞர்களும் போட்டி போட்டு தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தாலும் கூட இது கிட்டத்தட்ட இப்பொழுது தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்பது விஜய் தரப்பிற்கும் தணிக்கை குழு தரப்பிற்கும் இடையிலான ஒரு சட்ட போராட்டமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. வினோத் படத்தை இயக்கி இருக்கின்றார். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் வேறானது. அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர்கள் தான் வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் ஜனநாயகன் என்பது விஜயினுடைய திரைப்படம். அதிலும் குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய முழு அரசியல் செயல்பாட்டுக்கு முன்பாக தான் நடித்திருக்கக்கூடிய கடைசி திரைப்படம் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த திரைப்படம் பொங்கலுக்கு முன்பாக வெளியில் வந்தால்தான் பொங்கலுக்கு அந்த படத்தினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கும். இன்னும் 2 மாதங்கள் தேர்தல் களம் இருக்கின்றது. அந்த தேர்தல் களத்திற்குள் இந்த படத்தினுடைய தாக்கம் இருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே வாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் தணிக்கை குழுவினுடைய வாதம், மறுபக்கம் படத்தினுடைய தயாரிப்பு குழுவினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைக்கும் வாதம் என்று 2 தரப்பு வாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் கூறியதற்கு சென்சார் போர்டு தரப்பிலே பதில் வாதம் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், எங்கள் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டியது 5 தணிக்கை குழு உறுப்பினர்கள். அந்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் இதுவரை சான்றிதழ் வழங்கவில்லை என்று சொல்லப்பட்டது. ஏன் வழங்கவில்லை என்று கேட்ட பொழுது ஒருவர் புகார் கொடுத்திருக்கின்றார். படத்திலே மத ரீதியிலான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, ஒரு சில மக்களை, ஒரு தரப்பினரை இது புண்படுத்தக்கூடும் என்று சொல்லி புகார் வந்திருக்கின்றது என்று சொன்னார்கள். ஆனால் விசாரித்து பார்க்கும் பொழுது அந்த புகாரை கொடுத்ததே தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் தான் என்பது எங்களுக்கு இன்றுதான் தெரிய வந்தது என்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சொல்லுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு உறுப்பினர் மட்டும்தான் தணிக்கை சான்றிதழ் கொடுக்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கின்றார். மற்ற 4 உறுப்பினர்கள் தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். எனவே பெரும்பான்மை உறுப்பினர்கள் தயாராக இருக்கும் பொழுது ஒரே ஒரு உறுப்பினர் சொல்லுவதற்காக ஏன் தணிக்கை சான்றிதழை வழங்காமல் நிறுத்தி வைக்க வேண்டும்? 500 கோடி ரூபாய் முதலீட்டிலே ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கின்றோம். எல்லா திரைப்படங்களும் வருவாய் நோக்கத்தோடு தான் எடுக்கப்படுகின்றன. எனவே எங்களுடைய திரைப்படமும் நல்ல வருவாயை ஈட்ட வேண்டும் என்றால் நாங்கள் இதுபோன்று தணிக்கை சான்றிதழை பெற்று பொங்கலுக்கு முன்பாக வெளியிட்டால் தான் என்று தங்களுடைய தரப்பு வாதங்களை நிறைவு செய்து விட்டார்கள். நீதிபதி அவர்களும் நான் நாளைய தினமே உரிய உத்தரவை பிறப்பித்து விடுகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் வாதங்கள் இன்னும் முழுமை பெறவில்லை என்று தணிக்கை குழு சார்பில் வழக்கறிஞர்கள் எழுந்து தங்களுடைய கருத்தை சொன்னார்கள்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்றாலும் நீங்கள் தொடர்ந்து வாதத்தை முன்வைக்கலாம். ஏற்கனவே படத்தினுடைய தயாரிப்பு நிறுவன வழக்கறிஞர்கள் வாதம் பெற்றிருக்கின்றார்கள். நீங்கள் தணிக்கை குழு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் உங்களுடைய வாதத்தை முன்வையுங்கள், அதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன், தீர்ப்பை நாளை வழங்குகின்றேன், ஆனால் உங்கள் முழு வாதத்தையும் இன்றே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்பொழுது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பிலே வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்சார் போர்டு தரப்பில் இந்த பதில் வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக. நாளை தீர்ப்பு வரவுள்ள நிலையிலே இரண்டு தரப்பிலும் மாறி மாறி தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.